மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம், நான் ஷோ மோட்டர்ஸ் பிசி வர மோட்டர்ஸ் ஸ்டேஃபோன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம எல்லாருமே வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ட்ரெய்லர் வந்துருச்சு. விடுதலை பார்ட் 2 ஒரு ட்ரெய்லர். பார்ட் 1 என்ன ஒரு சம்பவம் வந்துச்சுன்னு தெரியும். அண்ட் பார்ட் 2ல தான் வேற லெவல் சம்பவம் இருக்குங்கிற மாதிரி சின்ன ஒரு கிளிம்ஸ் வேற ரிலீஸ் பண்ணாங்க பார்ட் 1லயும். அப்ப இருந்தே வெறித்தனமா இருந்தேன். விஜேஎஸ் அண்ணன் ஆஸ் வாத்தியார் என்ன சம்பவம் பண்ணி வச்சிருவாருன்னு பார்க்கறது சூப்பர் எக்ஸைட்டா இருக்கேன். ஒரு பக்கம் சூரியன் மனுஷன் இப்போ தான் அந்த ஆடியோ லான்ச்சோட இதில் பார்த்தேன். மனுஷன் கெட்ட போய் வேற மாதிரி இருக்காரு சூரியன். ஸோ கான்ஸ்டபிள் குமரேசன்ல அவர் என்ன பண்ண போறாரு, வாத்தியார் என்ன சம்பவம் பண்ண போறாரு, மஞ்சு வாரியர் மேம் சூப்பர் எக்ஸைட்டட். ஐ வெரி எக்ஸைட்டட் டு சி வாட் ஷீ டஸ். அண்ட் தென் பவானி ஸ்ரீ மேம் ஆகட்டும் அண்ட் வெற்றிமாறன் சார் டைரக்ஷன் வெறித்தனமான வெறியில் இருக்காரு. சாரி, நிறைய வெறி வரும் பிகாஸ் இட் இஸ் வெற்றிமாறன் சார். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as that. அண்ட் ராஜா சார் மியூசிக் தினமும் பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணுங்க, பிளாக் பண்ணி விட்டாங்க. எனக்கு இதுதான் பயமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சோனியும் இந்த சன் மியூசிக்கும் வந்து சன் மியூசிக்ன்றவாங்க, சரி சன் பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாகவே இருக்குது. பொஸ்கின் பிளாக் பண்ணி விட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் டு டேக் இட் ஆஃப். பட் லவ்லி சாங்ஸ், ராஜா சாரோட சாங்ஸ் கேட்கறக்கும் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். பார்க்கலாம், வழக்கம் போல் ரியாக்ட் பண்ணி போடுறேன். பிளாக் பண்ணாங்கன்னா தூக்கிடுவேன், இல்லாட்டி இருந்தால் இருக்கட்டும் அப்படி மாதிரி தான். பட் ஃபார் நவ் ஐ எம் பம்ப்ட் அப் ஃபார் த ட்ரெய்லர். ஒன்றுக்கு 2 வாட்டி கூட பார்த்தாலும் ஆச்சரியப்படுறேன் பிகாஸ் ஐ லவ் வெற்றிமாறன் சார். ஓகே, செக்அப் பண்ணலாம் சார். போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. 1 lakh ரீச் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. ஃபேமிலி பெருசாகட்டும், இப்படி நிறைய சினிமா பேசுவோம், இன்னும் நிறைய பாசிட்டிவ் டிஸ்பிளேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் செக் அவுட் விடுதலை பார்ட் 2 ட்ரெய்லர். Here we go. ஓகே, நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்போ கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். அந்த விப்பு மூச்சில் அடிச்சது ஒருத்தருக்கு யாருக்கும் எப்பா. அந்த பயத்தால் தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேசுது. இப்போ என்ன கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யார், அவன் எங்கே பிறந்தான், என்ன படித்தான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னெத்தியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா, சரியான நேரம் வரும்போது செய்வோம். ஒடுக்கப்பட்ட மக்களோட நம்முடைய தோழர்கள் தான். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. கருப்பனுக்கு சாவலடா. ஓகே, யார் பிடிச்சது? சூரியன் இஸ் பேக். ஓகே, பெருமாள் தோழர் பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு வரோம். இவர் ஹெல்ப் பண்ணுவாரோ? நைட் அவனை கேம்ப்ல வைக்காத, சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. குமரேசன், மறுபடியும் நீங்க தானா? இவரை தாங்க நான் நமக்கு யூஸ் ஆகிற சேத்தன் சார். பெருமாள் தப்பிச்சிடக்கூடாது. கேர்ஃபுல். வாவ் ஆரம்பிச்சிடலாம் மனுஷன். Okay, they're hitting back. Okay. Wow. பாலா, யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்கய்யா. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. Wow, dialogues எரித்தரமான dialogues. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது சம்திங். ஐயோ, வேற மாதிரி டைலாகு. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் எவனோ தண்டவாளத்தை தலையை வச்சதுனால தான் ஒன்ன மாதிரி படிச்சு வந்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு மாதிரி அப்படியே மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதான் வெற்றிமாறன் சார்னா அப்படியே அப்படி பார்க்கலாம். எனக்கு எடுத்த ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வரேன், ஒவ்வொன்றா வரேன்.
மியூசிக் யாருன்னு பாருங்க, பெருமாள் தான் சார், இவர் வாத்தியார் தான் சார் அப்படின்னு டாங் டாங்கிச்சு வரும், ஆட்டு ஜூங்கிச்சு அந்த மியூசிக்கு ஒரு மாதிரி போகுது எனக்கு. ஐ நீட் டு ரீகால் விடுதலை பார்ட் 1. சரியா, எனக்கு வந்துட்டு ஒரு ஓவராலாக ஞாபகம் இருக்கு. பட் கண்டிப்பாக இந்த படம் பார்க்குற போகிற முன்னாடி வந்துட்டு அதை பார்த்துட்டு தான் போவேன். பிகாஸ் அப்போ தான் அந்த இம்பாக்ட் அப்படி இருக்கும் ஒரு பக்கம் அது. பட் ஹேவிங் செட் தட் இதில் வந்துட்டு எனக்கு மஞ்சு வாரியர் மேம் என்ன பண்ணிச்சிருப்பாங்கன்னு பார்க்குற செமைஸ் இருக்கு. அனுராக் கஷ்யப் சார் இருக்காரு, கிஷோர் சார் இருக்காரு, ஸ்டார் காஸ்டிங்லாம் வெறி கொண்டு இருக்கு. இளவரசர் சார் இருக்காரு, அவர் அதுலேயே இருந்தாருன்னு நினைக்கிறேன். சேத்தன் சாரை பார்க்குறது தான் நான் செம்ம இதாக இருக்கேன். அந்த மனுஷன் ஏதாச்சும் அந்த மனுஷன் ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஆக்டரு. பட் நான் விடுதலை பார்ட் 1 பண்ணதுக்கு இந்த வாட்டி ஏதாவது சம்பவமாக அவர் யாராவது வாத்தியார் இருக்க டீம்ல இருந்தோ இல்லை வாத்தியாரே சாவடிச்சார்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தோணுது. சாரி சேத்தன் சார், இதை பார்த்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க. பட் உங்கள் கேரக்டர் செம்ம காண்டிச்சு, சரியான காண்டிச்சு, செம்ம வெறியார். அப்போவே இந்த மனுஷன் ஏதோ சரியான வேற லெவலில் பண்ணி இல்லை நம்ம சூரியன் நடிச்சு போனாலும் சரி, ஆக மொத்தத்தில் இதில் அவருக்கு வந்து ஒரு கொடூர சாவ இருக்கணும் இந்த படத்தில். சாரி கருவோம். பட் யா, ஆஸ் அ கேரக்டர் ஐ ஹேட்டட் திஸ் கேரக்டர், விச் மீன்ஸ் யூ பெர்ஃபார்ம்டு வெரி வெரி வெல். ஸோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ சேத்தன் சார் கேட்டிருக்கேன், செம கியூரியஸாக இருக்கேன். நான் சொன்ன மாதிரி அனுராக் கஷ்யப் சாரும் வந்துட்டு அந்த வாத்தியார் கூட்டத்தை சேர்ந்தால் தான் நினைக்கிறேன். அந்த மனுஷன் வேறு செம ஆக்டரு கிஷோர் சார். அண்ட் அதான் சொன்னது சார், ஆல்மோஸ்ட் பயங்கரமான ஸ்டார் காஸ்டிங்கு, மேக்கிங் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. டைலாக்ஸு சொல்லணுமா, இந்த மனுஷனுக்கு எழுதவா சொல்லித்தரணும், வெற்றிமாறன் சாருக்கு எழுதவா சொல்லித்தரணும். டைலாக் ரைட்டரும் அவரே தானா, டிரெக்டர் வெற்றிமாறன் சார்னு போட்டிருக்கு. ஓகே, டைலாக் வேறு யாரும் சொல்லுறாங்களா இதில். பட் அவுட்ஸ்டாண்டிங் டைலாக் செம்ம இன்டென்ஸாக இருக்குது, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. மியூசிக் கிளி சொல்லிட்டோம் நம்ம, ராஜா சார் வேற மாதிரி. அதுதான் நம்மோ அப்படின்னு வந்து அங்கே காலி, அது ஒன்று தான் கழிக்காங்க. ப்ராப்ளம் எதுவுமே ரிவீல் பண்ணல, ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி மற்ற சாங்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேட்டுக்கோங்கன்னு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம். ஸோ ஐம் கியூரியஸ் டு லிசன் டு த சாங்ஸ் இஸ் வெல். சினிமாட்டோகிராஃபி அவுட்ஸ்டாண்டிங் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல வந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த யாரோ சேத்துல அப்படியே வார அடிச்சு உட்கார வச்சு ஒருத்தவங்க அந்த சாட்டை அடித்தாங்க. நம்ம போஸ் வெங்கட் சார் தான் நினைக்கிறேன் சாட்டை அடிச்சது ஆள், அந்த மனுஷன் தான். அதை அடித்தது லிட்டரில் அந்த மூஞ்சி சுற்றிருச்சுங்க. உண்மையிலே அடிச்சிருப்பாங்க, அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரியலிஸ்டிக்காக வேணும் அந்த ப்ரூட்டாலிட்டி, அவங்க எவ்வளோ ப்ரூட்டலாக இருந்தாங்கன்னு காட்டுறதுக்காக வந்துட்டு ரியலிஸ்டிக்காக பண்ணுவாருக்கா. அந்த மனுஷனை யாரோ ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல, யார் அந்த மனுஷன்னு தெரியல. அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கே. வந்து ஒரு மாதிரி மூஞ்சி சுற்றி அடிச்சது பாருங்க அந்த சாட்டை. ஒரு மாதிரி அங்கேயே பழின்றுச்சு. அங்கே நம்ம விஜய் சேதுபதி என்னோட லுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஒரு தின் வீச மாதிரி வச்சுட்டு மனுஷன் செம்மையாக இருந்தார் அந்த லுக்கில். ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் இந்த லுக்கு தான் எங்கடா அது காட்டு, அது இந்த லுக்கு ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் இந்த லுக்கில். ஏன் கௌதம் மேனன் சார் அவர் விட்டா பாருங்க. ஓகே, ஃப்ரம் தேர் இட் ஜஸ்ட் பிக்ட் அப் எதுக்காக இந்த போராட்டம், யார் என்ன மனுஷன், என்ன நடந்துச்சு, இவரோட பேக் ஸ்டோரி தான் பேசிக்கலாம் அவ்வளோ. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடந்துச்சு. ஏதோ ஒரு பயங்கரமான பர்பஸ் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வெற்றிமாறன் சார் வந்து நம்ம டெலிவரி பண்ணியிருப்பாருங்கிறது தான் எனக்கு வந்துட்டு க்யூரியாசிட்டியே. அந்த மனுஷன் ஒரு மாதிரி பண்ணுவார், ஒரு நார்மல் கதை கொடுத்தாலும் அந்த மனுஷன் டிரெக்ட் பண்ணால் அது வேறு மாதிரி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட் இருக்கும் போது வேறு மாதிரி அடிச்சிருக்கோங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். ஐ ஜஸ்ட் கேனாட் வெயிட் ஃபார் இட். டிசம்பர் 20 ஓகே, எக்ஸைட்டட் மேன். அந்த 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 ஃபாகாக மிஸ்டேக் நடுவில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்துச்சு பாருங்க. 2 பேர் ஐ திங்க் ஃபஸ்ட்டு 2 புல்லட் போலீஸ்காரங்க சைட்லேருந்து அவங்களுக்கு அந்த விடுதலைக்காக போராட்டம் அவங்களை அடிச்சதுன்னு நினைக்கிறேன். 2வது புல்லட் அடித்தோன்னா 3வது புல்லட் இங்கேருந்து அந்த பக்கம் அடித்தோன்னா ஆட்டம் அப்படிங்கிற இருந்துச்சு. ஐ திங்க் தியேட்டரில் அந்த பக்கம் கிளியுன்னு நினைக்கிறேன் அந்த சீனில். அண்ட் இந்த ஃபைட்டிங் மேக் தான் அவங்க ப்ராபப்ளி சமரசம் மாதிரி வருவாங்களோ, சமரசம் மாதிரி பேசலாங்கிற மாதிரி எதுவும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் தீஸ் பீப்பிள் ஆர் ரெடி டு காம்ப்ரமைஸ் ஆர் எனிதிங். ஸோ டப் ஷூட் பண்ணுறாங்க, 2 வாட்டி பொறுமையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 3வது வாட்டி வாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு டமால் இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அமேசிங். அண்ட் சூரியன் நான் சொன்ன மாதிரி சூரியன் இஸ் பேக். மனசு என்ன பண்ணிச்சிருவோம் பார்க்க செம கியூரியஸாக. ஐ ஜஸ்ட் லவ்ட் இட் மேன், ஜஸ்ட் லவ்ட் இட். சூப்பர் கியூரியஸ்லி வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2 ஆஃப் த ஃபிலிம். நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் கட் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு போவேன் சொல்கிறேன். அண்ட் யா, bloody excited. இது reaction for விடுதலை part 2 official trailer directed by நம்ம வெற்றிமாறன் சார். உங்க தாட்ஸ் என்ன மறக்காம கால் சில வீடியோ பார்த்து நன்றி. கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, thank you so much for watching. நான் ஷோம் signing off. Take care and peace.